தமிழ்நாட்டு மக்கள் இங்க இருக்கிற தாய்மார்கள், இளைஞர்கள் எல்லாரையும் எடப்பாடி போன்றவர்கள் நினைச்சிட்டு இருக்கிறான். இன்னொரு அமைச்சர் வேலுமணி சொல்லுகிறாராம், நான் 25,000 கோடி ரூபாயை கொடுக்கிறேன். தமிழ்நாட்டு மக்கள் இங்க இருக்கிற தாய்மார்கள், இளைஞர்கள் எல்லாரையும் எடப்பாடி போன்றவர்கள் நினைச்சிட்டு இருக்கிறான். ஓட்டுக்கு 2,000 ரூபாய் கொடுத்தா இந்த மக்கள் ஓட்டு போட்டுருவாங்கன்னு. 15,000 கோடி நான் செலவு பண்ணி இந்த நாட்டுக்கு முதலமைச்சராக வருவதற்கு திட்டம் என் கையில் இருக்கிறது என்று எடப்பாடி அறிவிக்கிறார். இன்னொரு அமைச்சர் வேலுமணி சொல்லுகிறாராம், நான் 25,000 கோடி ரூபாயை கொடுக்கிறேன், நீ 2,000 ரூபாய் ஓட்டுக்கு கொடுத்தா நான் ஓட்டுக்கு 5,000 கொடுத்து இந்த நாட்டில் மீண்டும் அதிமுக ஆட்சிக்கு வருவேன், ஆனா வர வைப்பேன், ஆனா என்ன முதலமைச்சரை ஆக்குவேன்னு அருமை சகோதரர் வேலுமணி கேட்கிறாராம். அப்ப இந்த நாட்டில் பறிபோகின்ற உரிமைகளை குறித்து உங்களுக்கு கவலை இல்லை, விவசாயிகள் வாழ்வுரிமை பாதிப்பை குறித்து கவலை இல்லை, என் மாணவர் செல்வங்களுடைய மருத்துவ கல்வி கனவை பொசுக்கிக் கொண்டிருக்கிறீர்களே அதை பற்றி உங்களுக்கு கவலை இல்லை, கேஸ் விலை, பெட்ரோல் விலை, டீசல் விலை, வெங்காய விலை, அத்தியாவசிய காய்கறிகளின் விலை விண்ணை முட்டி சென்று கொண்டிருக்கிறது, இதை மட்டுப்படுத்த கட்டுப்படுத்துவதை குறித்து உங்களுக்கு கவலை இல்லை. எப்படியாவது கோடிக்கணக்கான ரூபாய்களை கொட்டி இறைத்து மீண்டும் ஆட்சிக்கு வர வேண்டும் என்று துடித்துக் கொண்டிருக்கின்றீர்கள்.